வாழ்க்கையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு நானும் மாப்பிள்ளையும் போன இடம் எங்கேன்னா பற்ற ஆட்டுக்கு தீனி போடுற தொட்டி வந்த ஆர்டர் எல்லாத்தையும் முடிக்கணுங்கிறதுக்காக பசங்க உட்காந்து அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. முடிச்சதெல்லாம் ஒரு பக்கம் அடுக்கி வச்சிருந்தாங்க. பசங்க 2 பேரும் சேஃப்டிக்காக குள்ளா போட கிடையாது, அடிக்கிற வெயில் தாங்க முடியாமல் போட்டிருக்கானுங்க. 10 தொட்டி ரெடி ஆயிடுச்சு, டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் இறக்கிறங்கன்ட்டு ஆட்டோ அண்ணங்கிட்ட சொல்லிட்டு முன்னாடி போகிற கரும்பு லாரியை பார்த்து அடிக்கிற வெயிலில் கரும்பு ஜூஸ் குடிச்சோன்னா சோழி முடிஞ்சிரும்ட்டு கோசாப்பழம் ஒரு கீத்து சாப்பிடலான்னு கடைக்கு வந்தேன். நம்மளை பார்த்தாவே அண்ணன் எதுவும் நம்ம கிட்ட கேட்க மாட்டாரு. டைரக்டா ஒரு கீத்தை எடுப்பாரு, பீஸ் போடுவாரு, அரிஞ்சு தட்டில் வைப்பாரு, மேலாவில் முளவுடியை தூவி விட்டு குச்சை குத்தி கையில் கொடுத்துருவாரு. கையில் கொடுத்த பீஸை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு யோசனை வந்து, அண்ணன் ஒரு பழத்தை எடுங்க, அதை எனக்கு கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அண்ணனும் நேராக போனாரு. நல்ல பழமா பார்த்து தட்டி எடுத்துக்கிட்டு வந்தாரு. வந்து வெயிட் வச்சா ஒரு 7 கிலோ வந்தது. பழத்தை ஃபுல்லா பீஸ் போடுங்க, பீஸ் போட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் பழமாவே மாத்தி என் கையில கொடுங்கன்னு அதே மாதிரியே பர்ஃபெக்டா கவர்ல போட்டு கொடுத்துட்டாரு. எதுக்காக இந்த பழத்தை கட் பண்ணி கவர்ல போட்டு எடுத்துக்கிட்டு போறேன்னா, நாம சும்மா வேலை நடக்கிறத பார்க்க வந்துட்டு நடக்கிற வேலையை பார்த்துட்டு போறதுக்கே வெயில் தாங்க முடியாம கோசாப்பழம் சாப்பிட்டு போறோம். அப்போ நமக்காகவும் நம்ம ஊர் வளர்ச்சிக்காகவும் எத்தனையோ பேர் வெயில்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு தொலை தூரம் வந்து நம்ம ஊர் வளர்ச்சிக்காக வெயில்ல கஷ்டப்படுற வட இந்திய தொழிலாளர்கள். எல்லாத்தோட முகத்திலையும் சின்ன சிரிப்பை பார்த்த சந்தோஷத்தில் நானும் மாப்பிள்ளையும் கிளம்பிட்டோம். 2 நாளைக்கு முன்னாடி தான் வீட்டுக்குள்ளே போனால் டவர் வர மாட்டேங்குதுன்னு ஏர்டெல் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். 3ஆவது நாள் கொண்டு வந்து டவரை நட்டுட்டு போயிட்டாங்க நம்ம ஊரில்.